அவன் ஃப்ரெண்டு சொல்லியிருக்காப்புல இவரை பற்றி அவங்க ஃபஸ்ட்டு குழந்தை இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அப்போயே ஒரு கில்ட்டி ஃபீல் எனக்கு, என்னடா இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவருக்கு எதாச்சா தான் கால் பண்ணேன், எனக்கு தெரியாது. எதாச்சா கால் பண்ணும்போது என்ன சொன்னார்னா, நான் ஃபஸ்ட்டு குழந்தை இறந்தமே இந்த குழந்தைய இழந்துடணும்னு ஒரு வார்த்தை சொன்னார். எனக்கு என்ன சொல்கிறது, அடுத்த பதில் சொல்ல தெரியல எனக்கு. சரி நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு எனக்கு என்ன பண்ண, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்டேன். கேட்டவொன்னே எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற, வேணாம், எதுக்கு தேவையில்ல வேலை, 1000 2000னா பரவாயில்ல, 50,000 எங்கே போவ, யார்கிட்ட கேட்டாலும் எனக்கு ஹெல்ப் பண்ணல. சரி என்ன எங்கள் அம்மா எங்ககிட்ட ஒரு செயின் போட்டிருந்தாங்க, எனக்கு செயின் போட்டாங்க ஆசையாக, அது 3 சவரம். எனக்கு அவங்க சொன்ன அந்த வார்த்தை தான், உனக்கு அர்ஜென்ட் ஆபத்து தான் செயின் போடுறேன், உனக்கு யூஸ் ஆகும் என்னைக்கு. நான் அப்போ என் மைண்டில் அதான் தோணுச்சு, உடனே அடகு வச்சு கொடுத்தேன் சார். இப்போ அந்த அந்த நீ பண்ண ஹெல்ப் இன்றைக்கி அந்த பையன் பேசும்போது கூட எனக்கு அது ஒரு சந்தோஷம். இப்போ நீங்கள் அந்த பையனுக்கு உதவி செய்யாமல் இருந்தால் மேபி அந்த 3 சவரன் உங்கள் கழுத்தில் தொங்கிட்டு இருந்திருக்கும். ஆனால் இன்னைக்கு வந்து அந்த 3 சவரன் ஏதோ ஒரு வகையில் மாறி போய் இன்னைக்கு ஒரு வீடு வாழ்வதற்கு திருப்பி கொடுத்துட்டாரு. 1 month திருப்பி கொடுத்துட்டாரு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. திருப்பி வாங்கிட்டீங்க? நான் கேட்கல, அவரே கொடுத்துட்டாரு. ஆக்சுவலாக என்னன்னா, பொதுவாக கடன் கொடுக்கறதுக்கு ஒரு மனசு வேணும் மாதிரி கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு ஒரு மனசு வேணும். ஏன்னா பல நேரங்களில் கடன் கொடுப்பவர்கள் தயக்கப்படுறதுக்கு காரணம் என்னன்னா, கடன் கொடுத்தவங்க திரும்பி நான் கொஞ்சம் கொடுத்தேன்னு திரும்பி ஞாபகப்படுத்தினா தான் வாங்க வேண்டிய நிலைமைக்கு ஏற்படும் போது கேட்காமலே கொடுக்கணும்னு நினைக்கிற பண்பு ரொம்ப நல்ல பண்பு. நீங்கள் எந்த சூழலில் கடன் வாங்க வேண்டி இருந்துச்சு, எவ்வளோ தொகை வாங்கினீங்க? நான் வந்து அம்மா ஹார்ட் ஆப்ரேஷனுக்காக 1 லட்ச ரூபாய் வாங்கினேன் சார். எனக்கு 2 பிள்ளைங்க. நான் வீட்டு வேலைக்கு தான் போயிட்டு இருந்தேன். 2019 அம்மாவுக்கு வந்து எங்கள் வீட்டுக்கு வரும்போது என் பேரம்பேத்தியை பார்க்க வரும்போது திடீர்னு பேரம்பேத்திக்கிட்ட விளையாட்டு இருக்கும்போது அட்டாக் வந்துச்சு. உடனே நான் வந்து எங்கள் முதலாளியம்மா அவங்க வீட்டு வேலைக்கு போயிருக்கிறேன். அவங்க வீட்டுக்கு ஃபோன் வருது. அதுக்கப்புறம் சரிம்மா நீ ஹவுஸ் ஓனருக்கு சொல்லு, நான் வந்து ஆயா பார்க்குறேன்னு அவங்க வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் பண்ணி வச்சுருக்குறாங்க. உடனே வந்து நான் எங்கள் அம்மாவை கூப்பிட்டு நான் பாலார் ஹாஸ்பிட்டல் ஜிஹெச்சுக்கு போனேன். அவங்க என்ன சொன்னாங்க, அவங்களுக்கு ஃபஸ்ட் அட்டாக் வந்துட்டுக்குது, அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும், ரொம்ப அவங்களுக்கு பிபி சுகர் எல்லாம் இருக்கிறதுனால அவங்கள காப்பாற்றியே ஆகணுன்ற ஒரு சுச்சுவேஷனில் நாங்கள் இருந்தோம். அந்த நேரம் எங்ககிட்ட வந்து பணம் இல்லை, பணம் வேணும், உடனே வேணும்னாங்க. சரி நான் ஜிஹெச்சுக்கு கூட்டின்னு போகும்போது இந்த அம்மா வந்து ஓனர் அவங்க பொண்ணு வந்து அவங்க யாருமா இவங்க? அவங்க வந்து நாங்கள் வீட்டில் வேலை செய்கிறோம் சார், வீட்டு வேலை செய்கிறோம். இவங்களோட வீட்டில் நீங்கள் வீட்டு வேலை? ஆமாம் சார். அவங்க வந்து கார்மெண்ட்ஸ் வச்சுட்டு இருக்கிறாங்க. நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க அவங்க வீட்டில்? அவங்க வீட்டில் வந்து குழந்தைங்கள பார்த்துக்குது, சாமான் கழுவுது, துணி துவைக்குது, மற்ற எல்லா வேலையும் பார்க்குது. குழந்தைங்களை ஸ்கூல் கூட்டின்னு போது ஒரு 6-7 இயர்ஸ் நான் ஒர்க் பண்ணுறேன். நான் என்னை வந்து ஒரு வீட்டு வேலை செய்கிற அம்மா மாதிரியே பார்க்க மாட்டாங்க. அக்கா என்னை வந்து மற்ற வீட்டிலலாம் ஹவுஸ் ஓனருங்களாம் வந்து தனியாக தட்டு வைப்பாங்க, சாப்பாடு கவரில், அது மாதிரியெல்லாம் இல்லை. அவங்க ஃபேமிலியில் நான் ஒருத்தர், நான் சமைச்சோன்னா நான் ஒரு ஃபேமிலியாக தான் உட்காந்து சாப்பிடுவோம். அந்த அளவுக்கு எங்களை வந்து பார்த்துக்குவாங்க அவங்க. அப்படி இருக்கும்போது நான் அழுதுட்டு இருந்தேன். அப்புறம் என் குழந்தை வந்து சொன்னது, ஆண்டி இது மாதிரி எங்கள் ஆயாவுக்கு வந்து ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணணும், மயக்கச்சி விழுந்துட்டாங்க அப்படின்னும் போது உடனே நீ ஏம்மா என்கிட்ட சொல்ல, நீ ஏன்க்கா சொல்லலை? இல்லை ஹாஸ்பிட்டலில் பாலாரில் செக் பண்ணதுக்கு 1 year 1 லட்சம் ஆகும்னு சொன்னாங்க. என்கிட்ட ஜுவல்ஸ் எதுவும் இல்லை. எங்கள் வீட்டுக்கார் வந்து அந்தமானில் தேங்காய் உரிக்க தான் போனது, கூலி வேலை தான். நாங்கள் இன்னி வரைக்கும் வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம். நீ ஏன் இருக்கிற, நான் உனக்கு முதலாளி அம்மா இல்லை, உன் கூட பிறப்பான்னு நினச்சிக்கோ, நான் கொடுக்குறேன் உனக்கு பணம் அப்படின்னு சொல்லிட்டு பாலார் ஹாஸ்பிட்டலில் செக்கப் முதல் கொண்டு அம்மா ஹார்ட் ஆப்ரேஷன் முதல் கொண்டு மொத்தத்துக்கு எனக்கு இவங்க தான் செலவு பண்ணாங்க. 1 லட்ச ரூபா மொத்தமே 1 லட்ச ரூபாய் கொடுத்தாங்க. என்னுடைய என் பசங்க சாப்பாடு செலவுக்கு. அந்த நேரம் இந்த லாக்டவுன் வருது, எங்கள் வீட்டுக்காருக்கு வேலையும் இல்லை. மொத்தம் 1 லட்ச ரூபாய் கொடுத்தாங்க. என் வீட்டு செலவு முதல் கொண்டு அவங்க தான் எனக்கு பார்த்தாங்க.